வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்றைய நாள் தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிக்கோங்க. உங்களோட லைக்ஸ் தாங்க என்னோட எனர்ஜி. ஸோ மறக்காமல் வீடியோ பார்க்குற உறவுகள் வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிடுங்க. அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் கொடுக்குற தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 21 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ முதல் கேள்வி என்னன்னு பார்த்தரலாம். சென்னையில் முதல் சதுப்பு நில கடற்பாசி பூங்கா எங்கு திறக்கப்பட்டது? ஸோ நமக்கு இப்போ முதல் டைமாக சதுப்பு நில கடற்பாசி பூங்கா திறக்கப்பட்டிருக்காங்க. அது எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. சென்னையில் சதுப்பு நில பூங்கா அப்படின்னா ராம்சார் நிலங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இப்போ நமக்கு சென்னையில் பார்த்தோம் அப்படின்னா போரூரில் திறந்திருக்காங்க. தகவல் பார்க்கும்போது சென்னையில் முதல் ஈரநில கடற்பாசி பூங்கா, ஈரநிலம் அதாவது சதுப்பு நிலம், ஈரநிலம், வெட்லாண்ட்னு சொல்கிற ரெண்டுமே எல்லாமே ஒன்று தாங்க. ஸோ ஈரநில கடற்பாசி பூங்கா பார்த்திங்கன்னா போரூரில் ஓஎஸ்ஆர் நிலத்தில் திறக்கப்பட்டிருக்கு. யார் திறந்து வச்சாங்க அப்படின்னா நம்ம முதல்வர் அவர்கள் திறந்து வச்சுருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நகரத்தில் முதன்முறையாக மக்கள் சதுப்பு நிலத்திற்குள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு அந்த அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இனங்கள் அங்கே இருக்கிற இனங்கள் பற்றி தெரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைமாக அனுமதிக்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நமக்கு பள்ளிக்கரணையிலையும் பார்த்திங்க அப்படின்னா சதுப்பு நிலம் இது இருக்குது, கடற்பாசி பூங்கா இருக்குது. பட் அதுக்கு அலோடு கிடையாது. அதான் இதுக்கு அலோடு. ஈரநில கடற்பாசி பூங்கா சென்னையில் இருக்கிற போரூருக்கு அலோடு. பட் பள்ளிக்கரணைக்கு அலோடு இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் என்ன இருக்குது, போரூரில் இருக்கிற சதுப்பு நில கடற்பாசி பூங்காவில் என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு ப்ளே கிரவுண்ட் இருக்குது. அதாவது ப்ளே கிரவுண்ட் இருக்குது. ஏரியெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏரி மாதிரி ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. வியூ பாயிண்ட் மாதிரி, அதை ஏறி பார்க்குறதுக்கு வியூ பாயிண்ட் மாதிரி பல அம்சங்கள் இருக்குதுங்க. குழந்தைங்களெல்லாம் சுற்றி பார்க்கலாம். போட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த ஏரிக்கு போகிறதுக்கு போட்டெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அமைப்பில் தான் இந்த கடற்பாசி பூங்கா ரெடி பண்ணியிருக்காங்க. பள்ளிக்கரணைக்கு நம்ம மக்கள் போய் பார்க்குறதுக்கு அனுமதி இல்லை. பட் இதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. ஸோ சென்னையில் முதல்ல சதுப்பு நில கடற்பாசி பூங்கா எங்கே திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னா போரூரில் திறக்கப்பட்டிருக்கு. நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். வடக்கு இந்தியாவில் அமைக்கப்படும் முதல் அணுமின் கொள்கை ஆலை எங்கு திறக்கப்பட உள்ளது? அணுமின் ஆலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தமிழ்நாட்டில் கூடங்குளத்தில் இருக்குது, கல்பாக்கத்தில் இருக்குது. ஸோ அது வடக்கில் வடக்கு இந்தியாவில் அமைக்கப்படும் முதல் அணுமின் கொள்கை ஆலை எங்கு திறக்கப்பட உள்ளது? இப்போ திறக்க போகிறாங்க. அது எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா கோரக்பூரில் திறக்க போகிறாங்க. தகவல் என்னென்னு பார்க்கும்போது வடக்கு இந்தியாவில் அமைக்கப்படும் முதல் அணுமின் கொள்கை ஆலை கோரக்பூர், ஹரியானாவில் இருக்குது. ஹரியானா மாநிலத்தில் கோரக்பூர் இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன இங்கே அதாவது யுரேனியம், புளூட்டோனியம்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அதிலிருந்து தான் நமக்கு கரண்ட் தயாரிக்கிறது. நமக்கு காற்று, நீர் இதிலிருந்தெல்லாம் கரண்ட் தயாரிக்கிறது தெரியும். அதே மாதிரி நமக்கு அணுமின்லேருந்து அணுமின் உற்பத்தியிலிருந்தும் நமக்கு கரண்ட்டு தயாரிக்கிறாங்கன்னு தெரியும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா யுரேனியம், புளூட்டோனியம் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி தான் நமக்கு அதிலிருந்து கரண்ட் எடுப்பாங்க. ஸோ அந்த கரண்ட் எடுக்கிறதுக்காக வடக்கு இந்தியாவில் அமைக்கப்படுற முதல் ஆலயம் பார்த்திங்க அப்படின்னா ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற கோரக்பூர் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் ஜெய்தாப்பூர் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்குது. அது இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதை ரினியூவல் பண்ண போகிறாங்க. ரினியூவல் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்க போகிறாங்க. அது அமைக்கப்பட்டு இருந்தது தான், ஏற்கனவே இருந்தது தான். இதை பார்த்தீங்க ஜெய்தாப்பூரில் இருக்கிறது ஆல்ரெடி இருந்த அணுமின் நிலையம் தான். அதை ரினியூவல் பண்ண போகிறாங்க. அதுவும் இப்போ தான் பண்ண போகிறாங்க. ஸோ அதை ரினியூவல் பண்ணி அதிலிருந்து நமக்கு கரண்ட் எடுக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2047க்குள்ளே இந்தியாவோட 100 ஜிகாவாட் அணு ஆற்றல் அப்படின்னு நம்ம ஒரு இலக்கு வச்சுருக்கோம். நமக்கு ஜிகாவாட் அப்படிங்கிறது தெரியும். ஸோ 2047க்குள்ளே இந்தியாவோட ஜிகாவாட்டோட இலக்கு என்னென்னா 100 ஜிகாவாட் அப்படின்னு சொல்லி இலக்கு வச்சுருக்கோம் இந்தியாவில். ஸோ அந்த 100 ஜிகாவாட்டுக்கு இந்த ஜெய்தாப்பூர் அணுமின் நிலையத்திலேருந்து 10% கிடைக்கும் அப்படிங்கிறது கணக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நாம் என்ன தகவல் பார்த்துருக்கோம் அப்படின்னா வடக்கு இந்தியாவில் அமைக்கப்படும் முதல் அணுமின் கொள்கை ஆலை எங்கு திறக்கப்பட உள்ளது? நமக்கு கோரக்பூரில் திறக்கப்பட உள்ளது. அதே போல் ஜெய்தாப்பூரில் ஆல்ரெடி இருக்கிறத ரினியூவல் பண்ண போகிறாங்க. அது எங்கே இருக்குது ஜெய்தாப்பூர் அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த ரெண்டுலேயுமே அணுமின் நிலையம் அதாவது அணுமின் ஆலை ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ இதோட தகவல் அப்படின்னு பார்க்கும்போது அணுமின் ஆலை அப்படின்னா அணுசக்தி பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்கிற ஒரு மின் நிலையம்னு சொல்லுவாங்க. நியூக்ளியர் பவர் பிளான்ட்
பவர் பிளான்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து நமக்கு கோரக்பூரில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இதிலிருந்து நமக்கு மின்சாரம் தயாரிக்க போகிறாங்க. அதுக்கு பயன்படுத்துகிற பொருள் என்ன அப்படின்னு எரிபொருள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா யுரேனியமும் புளூட்டோனியத்தையும் பயன்படுத்தி அதில் அந்த எரிபொருள்களை பயன்படுத்தி நமக்கு வந்து கரண்ட்டு தயாரிக்க போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த ஜெய்தாப்பூரில் ஆல்ரெடி இருக்கிறத ரினியூவல் பண்ணி ப்ராசஸிங் பண்ணும்போது நமக்கு அங்கேருந்து 10% ஜிகாவாட் அணு ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நம்ம கேள்வியில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், வடக்கு இந்தியாவில் முதல் அணுமின் கொள்கை எங்கே இருக்குது? கோரக்பூரில். இது ரினியூவல் பண்ண போகிறாங்க ஜெய்தாப்பூரில். கோரக்பூர் ஹரியானா மாநிலம், ஜெய்தாப்பூர் மகாராஷ்டிரா மாநிலம். ஸோ நமக்கு தமிழ்நாட்டில் கூடங்குளத்துலேயும் கல்பாக்கத்துலேயும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்தூரும் உதய்பூரும் எதுக்காக இதில் சொல்லியிருக்கேன் அப்படின்னா நமக்கு வந்து சர்வதேச அளவில் ராம்சார் தலங்கள் இந்தியாவிலேருந்து 2 இருக்குது. சர்வதேச அளவில் ராம்சார் தலங்களோட எண்ணிக்கையில் நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு 2 அங்கே வச்சுருக்காங்க. அது எதுன்னு பார்க்கும்போது இந்தூரும் உதய்பூரும் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த தகவல் சொல்லும் போது இதை சொல்ல மறந்துட்டேன். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராம்சார் தலங்கள் சதுப்பு நிலம்னா ராம்சார் தலங்கள்னு தெரியும். இப்போ வந்து ரீசெண்டாக நமக்கு தேர்த்தங்கரை சர்க்கரைக்கோட்டை சரணாலயங்கள் பறவைகள் சரணாலயங்கள் வந்து நமக்கு வந்து ராம்சார் தலங்களில் ஆட் பண்ணியிருந்தோம் தமிழ்நாட்டில். ஸோ நமக்கு வந்து இந்தியாவில் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் 89 ராம்சார் தலங்கள் இருக்குது. அதில் மொத்தமாக தமிழ்நாட்டிலே 20 இருக்குது. இந்தியாவில் அதிகமான ராம்சார் தலங்கள் கொண்ட மாநிலமும் நம்ம தமிழ்நாடு தான். இப்போ ரீசெண்டாக சேர்த்தது தான் தேர்த்தங்கோட்டை சர்க்கரைக்கரை அப்படிங்கிறது. தேர்த்தங்கல் சரணாலயம் சக்கரக்கோட்டை சரணாலயம் 2ம் தான் வந்து நமக்கு இப்போ ஜாயின் பண்ணது. ஸோ இந்த 2 கேள்விக்கான தகவல்கள் பார்த்துருக்கோம். 3வது கேள்விக்காக போயிடலாம். சத்ரபதி சிவாஜி மகாராஜ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவருக்காக ஒரு கோயில் கட்டப்பட்டிருக்கு. முதல் முறையாக அது எங்கே திறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கேள்வி. சத்ரபதி சிவாஜி மகாராஜ் கோயில் முதல் முறையாக எங்கே திறக்கப்பட்டது? மகாராஷ்டிராவில் திறக்கப்பட்டிருக்கு. ஸோ சத்ரபதி சிவாஜி மகாராஜா கோவில் பார்த்தீங்க அப்படின்னா தானே மாவட்டத்தில் பிவாண்டி அப்படிங்கிற இடத்துல திறக்கப்பட்டிருக்கு. தானே மாவட்டத்தில் பிவாண்டி அப்படிங்கிற இடத்துல திறக்கப்பட்டிருக்கு. ஸோ பார்க்கும்போது மகாராஷ்டிரா மாநில முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் தான் இதை திறந்து வச்சுருக்காரு. மராட்டிய மன்னருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாநிலத்தின் முதல் கோயில் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. ஸோ சிவாஜி மகாராஜோட பிறந்தநாளை முன்னிட்டு தான் இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த கோயில் திறக்கப்பட்டிருக்கு. ஸோ சத்ரபதி சிவாஜி அவர்கள் வந்து எப்போ பிறந்தார் அப்படின்னா February 19 1630 பிறந்தார். அது மட்டும் இல்லை, அவர் எந்த குலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா போன்ஸ்லே எந்த வம்சத்தை எந்த குலத்தைன்னு கேட்கும்போது போன்ஸ்லே வம்சத்தை சேர்ந்தவர். போன்ஸ்லே வம்சத்தை சேர்ந்தவர். இவர் எப்போ முடிசூடி கொண்டார் அப்படின்னா மன்னராக முடிசூடி கொண்டார் அப்படின்னா 1674 ஜூன் 6 வந்து முடிசூடி கொண்டார் அப்படிங்கிறது தகவல். ஸோ நம்ம சத்ரபதி சிவாஜி மகாராஜ் கோயில் முதல் முறையாக எங்கே திறக்கப்பட்டிருக்கு? மகாராஷ்டிராவில் திறக்கப்பட்டிருக்கு. தானே மாவட்டத்தில் பிவாண்டி அப்படிங்கிற இடத்துல திறக்கப்பட்டிருக்கு. 1630 February 19 பிறந்தவர். 1674 முடிசூட்டி கொண்டார் ஜூன் 6. இவர் எந்த குலத்தை சேர்ந்தவர்னா போன்சலே குலத்தை சேர்ந்தவர். ஸோ யார் இதை திறந்து வச்சாங்க? மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் அப்படிங்கிறது தகவல். ஸோ சத்ரபதி சிவாஜியோட கோயில் வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. ராம்நாத் கோயங்கா விருதுகள் எந்த துறையை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு? ராம்நாத் கோயங்கா விருதுகள் அப்படிங்கிறது எந்த துறையை சேர்ந்தவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா பத்திரிகை துறையை சேர்ந்தவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதோட தகவல் என்னன்னு பார்க்கும்போது ராம்நாத் கோயங்கா விருதுகள் பார்த்திங்கன்னா இந்திய பத்திரிகை துறையில் சிறந்த பங்களிப்பை, அதாவது உண்மையும் நேர்மையுமாக வந்து செய்திகளை சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள பாராட்டி கொடுக்குற ஊடகவியலாளர்களுக்கு கௌரவிக்கிற ஒரு விருது தான் பார்த்திங்க அப்படின்னா ராம்நாத் கோயங்கா விருதுகள். ஸோ இதை பார்க்கும்போது யார் வழங்கியிருக்காங்க அப்படின்னா நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கியிருக்காங்க. ஸோ ராம்நாத் கோயங்கா விருதுகள் இந்திய பத்திரிகை துறையில் சிறந்த பங்களிப்பை அளிக்கிறதுக்காக அவங்களுக்கு கௌரவிச்சு கொடுக்கப்படுது. இது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா திரௌபதி முர்மு அவர்கள், குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இது எத்தனாவது விருது வழங்கும் விழா? 19வது விருது வழங்கும் விழா. இது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா புலனாய்வு, இதழியல், விளையாட்டு, அரசியல் மற்றும் அரசு, புத்தகங்கள், சிறப்பு எழுத்து, பிராந்திய மொழிகள், இந்த மாதிரி 13 பிரிவுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 27 பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க. 13 பிரிவில்
27 பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்து கௌரவிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ராம்நாத் கோயங்கா அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்தின் நிறுவர் அப்படிங்கிறது தகவல். ஸோ இந்திய ஊடகங்களின் சிறந்த அடையாளமாக ராம்நாத் கோயங்கா சுதந்திரத்துக்கு முன்பும் சுதந்திரத்துக்கு பிறகும் அவர் பத்திரிகை சுதந்திரத்துக்காக குரல் கொடுத்தவர். அதாவது இப்போயே நம்மளால் வந்து உண்மையும் நேர்மையுமா தகவல்களை செய்திகளை சொல்கிறதுக்கு நம்மளால் அந்த அளவுக்கு வந்து நமக்கு இது கிடையாது. நாமளும் சில விஷயங்களை வந்து செய்திகளில் வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க, உண்மையும் நேர்மையுமாக சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே அவசர நிலையெல்லாம் போடுவாங்க இல்லையா, அப்போ கூட வந்து அவரோட செய்தியில் உண்மையை மட்டும்தான் போட்டிருந்தார், யாருக்கு அடிபணியை மறுத்துட்டார். ஸோ அந்த அளவுக்கு பத்திரிகை துறையில் அவருக்கு ஒரு ஆர்வம். ஸோ அவர் உண்மையாகவும் இருந்திருக்காரு. அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்தோட நிறுவனரும் கூட. ஸோ ராம்நாத் கோயங்கா விருதுகள் பார்த்திங்க அப்படின்னா பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட தகவல் என்ன அப்படின்னா பத்திரிகையாளருக்கு கொடுக்கப்பட்ட ராம்நாத் கோயங்கா விருதுகள் நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 27 பத்திரிகையாளர்களுக்கு 13 பிரிவுகளின் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் யார் அப்படின்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்தோட நிறுவர். இவர் பத்திரிகை துறையில் ஆற்றிய பங்கு சிறந்தது, அதுக்காக வந்து அந்த மாதிரி ஒரு உயரிய விருது இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வருணா கூட்டுப்பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடந்தது? வருணா இப்போ இந்தியா கிர்கிஸ்தானுக்கு கஞ்சர் அப்படிங்கிற கூட்டுப்பயிற்சி நடந்தது. நம்ம தகவலில் பார்த்துருப்போம், வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ கஞ்சர் அப்படிங்கிறது நமக்கு இந்தியா கிர்கிஸ்தானுக்கு நடந்தது. இப்போது வருணா கூட்டுப்பயிற்சி பார்க்கும்போது இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடக்குது. இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் கூட்டுப்பயிற்சி கடற்படை கூட்டுப்பயிற்சி. இது கடற்படை கூட்டுப்பயிற்சியை தான் நம்ம வந்து வருணா கடற்படைனா தண்ணி. ஸோ தண்ணினா வர்ண கடவுள்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். வருணா கூட்டுப்பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடந்ததுன்னா இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடந்துச்சு. அடுத்த தகவல் போயிடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா 23வது பதிப்பு நமக்கு மார்ச் 22 வரைக்கும், மார்ச் 19லேருந்து மார்ச் 22 வரைக்கும் இது நடக்க போகுது. முதல்ல இது 2001 நமக்கு தொடங்கப்பட்டது. உலக மகிழ்ச்சி தரவரிசை குறியீடு முதலிடம் பிடித்த நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உலக மகிழ்ச்சி தரவரிசை எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும், அது எந்த நாடு வந்து எப்பயுமே சந்தோஷமாக எந்திரிச்சு சந்தோஷமாக உறங்குறாங்க அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சி எடுத்திருக்காங்க. அது யார் எடுத்திருக்காங்க, எந்த நாடு முன்னிலையில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். உலக மகிழ்ச்சி தரவரிசையில் முதலிடம் பிடித்த நாடு நீங்கள் யோசிங்க யாராக இருப்போன்னு சொல்லி. இந்தியா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்தியா இருக்குங்க, ஆனால் 1வது இடத்துல இல்லை. ஃபின்லாந்து தான் பார்த்திங்க அப்படின்னா 1வது இடத்துல இருக்குது. டென்மார்க் வந்து 2வது இடத்துலையும், ஐஸ்லாந்து வந்து 3வது இடத்துல இருக்குது. இந்தியா 4வது இடமான்னு கேட்காதீங்க, இந்தியா வந்து 118வது இடத்துல இருக்குது. ஸோ இதை நீங்கள் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட வெல்பீயிங் ரிசர்ச் சென்டர் அவங்களும் கேலப் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் ஐநாவோட ஒரு நெட்வொர்க்கும், அதாவது இது சம்மந்தமான ஒரு நிரந்தர வளர்ச்சி தீர்வு காணக்கூடிய ஒரு நெட்வொர்க்கும் சேர்ந்து தான் இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிக்கையை வெளியிட்டவங்க யார்? ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தோட வெல்பீயிங் ரிசர்ச் சென்டரும் கேலப் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் ஐநாவோட நிரந்தர வளர்ச்சி தீர்வு வலைப்பின்னல் நெட்வொர்க்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அமைப்பும் சேர்ந்து தான் வந்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் வெளியிட்டது எதை வச்சு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு மக்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் கலாச்சாரம், கூட்டமைப்பு மற்றும் நம்பிக்கை, சராசரி ஒரு ஆளோட வருமானம், இந்த ஒரு தனிநபர் வருமானம், சராசரி வருமானம், அங்கே இருக்கிற வேலை வாய்ப்பு, பொருளாதார நிலைத்தன்மை, இந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம ஒரு சிலது எடுத்துக்கலாம். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறது, சராசரி வருமானம், வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து ஃபின்லாந்து தான் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக வல்லரசு நாடுன்னு சொல்லிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாடு 1வது இதில் இருக்கிற அமெரிக்கா பார்த்திங்க அப்படின்னா சந்தோஷமாக இருக்கிற இடத்துல 24வது இடத்துல இருக்காங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப மோசமான கடைசி நிலைமையில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாலிபான்களோட பிரச்சனையை சமாளிச்சுட்டு இருக்கிற ஆப்கானிஸ்தான் தான் வந்து கடைசியாக இருக்காங்க. ஸோ நமக்கு 118வது இடத்துல இந்தியா இருக்குது. 118வது இடத்துல இந்தியா இருக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட தகவல் என்ன? உலக மகிழ்ச்சி தரவரிசை
குறியீட்டில் முதலிடம் பிடித்த நாடு ஃபின்லாந்து. இந்தியா பார்த்திங்க அப்படின்னா 118வது இடத்துல இருக்குது. ஆப்கானிஸ்தான் தான் இருக்கிறதுலே லாஸ்ட் இடத்துல இருக்குது. இது யார் நமக்கு வெளியிட்டாங்க அப்படின்னா, மொத்தமாக இதில் 147 நாடுகள் எடுத்து அதிலிருந்து 118வது நாடாக நம்ம இந்தியா இருக்குது. இது 2025ஆம் ஆண்டுக்கான மகிழ்ச்சி தரவரிசை குறியீடு, உலக மகிழ்ச்சி தரவரிசை குறியீடு. 147 நாடுகள்லேருந்து எடுக்கப்பட்டது. யார் எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தின் வெல்பீயிங் ரிசர்ச் சென்டரும் கேலப்பும் ஐநாவும் சேர்ந்து தான் இந்த ஆராய்ச்சியோட ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. சார், நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். சார், ஜான் ஹூவர்ட் மார்ஷல் சிலை இங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. மார்ஷல் சிலை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், மார்ஷல் அப்படிங்கிறவர். ஸோ அவர் யார் அப்படின்னா, எங்கே திறக்கப்பட்டிருக்கு, அவரோட முழு உருவ சிலை எங்கே திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சென்னையில் எழும்பூர் இருக்கு இல்லையா, அங்கே தான் திறக்கப்பட்டிருக்கு. ஸோ தகவல் பார்க்கும்போது சிந்து சமவெளி நாகரிகத்தை முதல்ல வெளிப்படுத்தியவர் தான் சர் ஜான் ஹூவர்ட் மார்ஷல். இவரோட சிலையை, முழு உருவ சிலையை நமக்கு முதல்வர் அவர்கள் திறந்து வச்சுருக்காங்க. எங்கே தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சென்னையில் எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் இவருக்கு முழு உருவ சிலை திறக்கப்பட்டிருக்கு. ஸோ பிரிட்டனை சேர்ந்த செஸ்டர் நகரில் இவர் பிறந்திருக்காரு. 1902ஆம் ஆண்டில் தனது 26வது வயதிலேயே தொல்லியல் கழகத்தோட தலைமை இயக்குனராகவே பொறுப்பேற்றிருக்காரு. ஸோ அதன் மூலிமா 1924 செப்டம்பர் 20 வரலாற்று சிறப்பு மிகுந்த சிந்துவெளி பண்பாட்டை கண்டுபிடிச்சு உலகுக்கே அறிவித்தவர் இவர் தான். ஸோ சிந்துவெளி பண்பாட்டை கண்டுபிடிச்சு உலகுக்கு அறிவித்தவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா, சர் ஜான் ஹூவர்ட் மார்ஷல் அப்படிங்கிறது தான் உலகுக்கு அறிவித்தார். ஸோ இங்கிலாந்து நாட்டில் தொல்லியல் அறிஞர் இவர் இந்த என்ன சொல்கிறது, அதாவது தொல்லியல் கழகத்தோட தலைமை இயக்குனராக ஒரு பொறுப்பில் இருந்தபோதே இங்கிலாந்து நாட்டில் தொல்லியல் அறிஞர் அலெக்சாண்டர் மூலயமா ஆதிச்சநல்லூர் அகழாய்வுகள் இவர் மேற்கொண்டிருக்காரு. ஆதிச்சநல்லூர் அகழாய்வை இவர் மேற்கொண்டிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், இவருக்கு எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில், சென்னையில் உள்ள எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் இவருக்கு முதல்வர் திருவுருவ சிலையை, முழு திருவுருவ சிலையை திறந்து வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இவர் யார்? சிந்துவெளி பண்பாட்டின் கண்டுபிடிப்பை உலகுக்கு அறிவித்தவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த கேள்வி போயிடலாம். சர்வதேசிய பிரெஞ்சோஃபோனியா தினம் எந்த நாள் கொண்டாடப்படுகிறது? மார்ச் 20ஆம் தேதி கொண்டாடப்படுது. மார்ச் 20ஆம் தேதி, அதாவது பிரெஞ்சு மொழி பேசும் நாடுகளில் கலாச்சாரம், மொழி மற்றும் பாரம்பரியத்தை கொண்டாடும் ஒரு முக்கியமான நாளாக பார்க்குது. உலகம் ஃபுல்லாக பிரெஞ்சு மொழி பேசுகிறாங்க இல்லையா, அவங்களோட கலாச்சாரம், மொழி மற்றும் பாரம்பரியத்தை கொண்டாடும் ஒரு முக்கியமான நாளாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. ஸோ இதோட தீம் பார்த்தோம் அப்படின்னா, ஐ எஜுகேட் மை செல்ஃப் தேர்ஃபோர் ஐ ஆக்ட். ஐ எஜுகேட் மை செல்ஃப் தேர்ஃபோர் ஐ ஆக்ட் அப்படிங்கிறது தான் இன்டர்நேஷ்னல் ஃப்ரெஞ்சோஃபோனியா டே அப்படிங்கிறதோட தீம். ஸோ அது நமக்கு மார்ச் 20ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்தது, உலக வாய்வழி சுகாதார தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? அதாவது ஓரல் ஹெல்த் டேன்னு சொல்லுவோம். பற்கள் இருக்கு இல்லையா, அது சம்மந்தமானது. ஸோ அதோட பாதுகாப்பு, அது குறித்ததான விழிப்புணர்வு தான் ஓரல் ஹெல்த் டே. ஸோ வேர்ல்டு ஓரல் ஹெல்த் டே பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 20ஆம் தேதி எப்பயுமே கொண்டாடுறோம். ஆண்டுதோறும் மார்ச் 20ஆம் தேதி கொண்டாடுறோம். இதோட தீம் பார்க்கும்போது எ ஹாப்பி மவுத் இஸ் ஹாப்பி மைண்ட் அப்படிங்கிறத தீம். அதாவது 2025க்கான தீம் வேர்ல்டு ஓரல் ஹெல்த் டேவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எ ஹாப்பி மவுத் இஸ் ஹாப்பி மைண்ட் அப்படிங்கிறத தீம். ஸோ மார்ச் 20ஆம் தேதி நம்ம வாய்வழி சுகாதார தினம் கொண்டாடுறோம். அதுபோலவே சர்வதேச வன தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா மார்ச் 21ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. வனங்களை பாதுகாக்கிறதும் அதை பேணி காப்பதற்கான விழிப்புணர்வு நாள் தான் பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச வன தினம். ஸோ அதை பார்க்கும்போது தீம் என்ன அப்படின்னா ஃபாரஸ்ட் அண்டு ஃபுட்டு. 2025க்கான வன தினத்துக்கு ஃபாரஸ்ட் அண்டு ஃபுட்டு தான் தீம். 21ஆம் தேதி ஆண்டுதோறும் கொண்டாடப்படுது. அடுத்த கேள்வி, உலக கவிதை தினம், வேர்ல்டு போயட்ரி டேன்னு சொல்லுவோம். ஸோ போயட்ரி ஆஸ் எ பிரிட்ஜ் ஃபார் பீஸ் அண்ட் இன்க்ளூஷன், அதாவது கவிதை என்பது சமாதானமும் ஒத்துழைப்பும் கற்கும் பாலமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா உலக கவிதை தினம். ஸோ மார்ச் 21ஆம் தேதி நம்ம கவிதை தினம் அனுசரிக்கிறோம். உலக மனநலிவு நோய் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? அதுவும் மார்ச் 21ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. மனநலிவு நோய் அப்படிங்கிறது
என்னன்னு சொல்லுவோன்னா வேர்ல்டு டவுன் சிண்ட்ரோம் டே. டவுன் சிண்ட்ரோம்னா நார்மலாக இல்லாதவங்க, அப்நார்மலாக இருக்கிறவங்க, அதாவது டவுன் சிண்ட்ரோம் உள்ளவர்களுக்கு உடல் மற்றும் மனம் சார்ந்த வளர்ச்சி அடைகிறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான உரிமைகள், ஆதரவு மற்றும் சமுதாயத்தில் அவர்களுக்கு உள்ள இடம் அதை குறித்ததான விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த நாள் கொண்டாடுறோம். ஸோ வேர்ல்டு டவுன் சிண்ட்ரோம் டே எப்போ கொண்டாடப்படுது? மார்ச் மாதம் 21 ஆண்டுதோறும் கொண்டாடப்படுது. ஸோ இது யாரை பற்றினது அப்படின்னு கேட்கும்போது உடல் மற்றும் மனம் சார்ந்த வளர்ச்சியில் சிரமப்படுறவங்க, நம்ம நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ உடல் மற்றும் மனம் சார்ந்த வளர்ச்சியில் சிரமங்கள் இருக்கிறவங்க, இவங்களுக்கு சமூகத்தில் உரிமைகள், ஆதரவு மற்றும் எல்லாமே அவங்களுக்கான இடம் கிடைக்கிறதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு நோக்கமாக கொண்ட நாள் தான் இந்த நாள். ஸோ இதோட தீம் பார்க்கும்போது இம்ப்ரூவ் அவர் சப்போர்ட் சிஸ்டம். அதாவது அவங்கள பாதுகாக்கிறதுக்கு ஒரு ட்ரஸ்டெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு உதவி செய்கிறது, இவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது, அந்த மாதிரி ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் அவர் சப்போர்ட் சிஸ்டம்ஸ். ஸோ இன்றைக்கான தகவல்களோட நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து நாளைக்கான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு. நன்றி. வீடியோ பார்க்குறவர்கள் மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களோட லைக்ஸ் தாங்க என்னோட எனர்ஜி. நல்ல தகவல்களை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.